ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். நர்சரியிலேருந்து வாங்கின செடி ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து திட உரம் போடுறதா சொல்லியிருந்தேன். நான் 2 வாரமும் லிக்விட் உரம் கொடுத்தேன், அது வீடியோவாக போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து திட உரம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மண்புழு உரம் தான் எப்போதுமே திட உரத்தில். இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுங்க. செடி 2 மாதம் வரைக்கும் மண்புழு உரம் கொடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், வெஜிடபிள் வேஸ்ட்டு, பழத்தோல்கள் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி அதுக்கப்புறம் அது கூட இந்த மண்புழு உரமும் ஈக்குவல் ரேஷியோ, இப்போ நீங்கள் அரைச்சி விழுது எவ்வளோ இருக்கோ அந்தளவு மண்புழு உரமும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் செடி வாங்கி ஒரு 2 மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து திட உரமாக மண்புழு உரம் போடுங்க. செடியோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும், வேர்லாம் நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலும் அந்த செடியால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வேரோட வளர்ச்சியை தான் நான் பார்ப்பேன். ஸோ நான் அதுக்காக தான் 2 வாரமும் எப்சம் சால்ட்டு கொடுத்தேன். அப்படி எப்சம் சால்ட் உங்ககிட்ட இல்லைனா கத்தாழை ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணமும் அதுதான், வேரோட வளர்ச்சிக்காக தான். ஸோ நான் இதுலேயே வந்து வேரோட வளர்ச்சி 15 நாளில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து கட்டிங்ஸ் வச்ச செடி தான். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ புதிய தளிர்கள் வந்திருக்கு. புதிய தளிர்கள் வந்தாவே அதில் வந்து வேர்லாம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம், சாமந்தி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது மயில் மாணிக்கம். இதுவும் நம்ம மழை தண்ணியில் போட்டு வச்சேன், அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு. அதை வந்து இந்த டப்பாவில் நான் நட்டி வச்சுருக்கேன், அதுக்கும் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் மேரிகோல்டு. மேரிகோல்டு வந்து நல்ல நேற்று வந்து சென்னையில் நல்ல மழை இல்லையா, ஸோ டி நகரில் நல்ல மழை பெஞ்ச உடனே அந்த செடி வந்து பாருங்கள் எப்படி பூ வந்து உடஞ்ச மாதிரி அப்படியே விழுந்துருச்சு. விதைக்காக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, விதை தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக ஒரு 2 பூ பெரிய பூவாக விதைக்கு விட்டுருந்தேன், 2மே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மொட்டு விரியவே இல்லை, அதுவுமே டேமேஜ் ஆச்சு. ஸோ இது 3த்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். மழை காலத்தில் இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணியிருக்கணும்னா, யூஸ் அண்ட் த்ரோவில் பிளாஸ்டிக் டம்ளர் அது எடுத்துக்கணும். டம்ளர் இருக்கு இல்லையா, அதை அந்த பூ மேலே போட்டிருந்தோன்னா இந்த மாதிரி ஆகாது. அதை வந்து நம்ம தடுத்துருக்கலாம். பட் அந்த நேரம் நான் போடவே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, பூ வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு, அந்த காம்பு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இது வந்து இனிமேல் வெளியே வைக்கிறேன். சப்போஸ் விதை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வீட்டில் ஜன்னல் ஓரமாக வச்சிட்டோன்னா அது காயும். 40 நாள் 50 நாள் நல்லா காயணும். காஞ்சோன்னா அது பிளாக் கலரில் விதை வரும். அதுக்கப்புறம் போட்டால் தான் அது முளைக்கும். ஸோ இப்போ எடுத்து வச்சுட்டு 2 மாதம் கழித்து அந்த விதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மண்புழு உரம் போடலாம். நான் வந்து எப்போவுமே செடிகளுக்கு கண்டிப்பாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் போடுவேன், அதுக்கு மேலே போட மாட்டேன். ஏன்னா நான் போட்டு அதிகமாக போட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய இலைகள், அந்த செடியோட இலைகள் எல்லாமே பழுத்து மஞ்சள் ஆயிடுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்னால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் போடுவேன். அதுவும் நான் வச்சிருக்கிறது எல்லாமே வாட்டர் கேன், இல்லைனா 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட், 5 லிட்டர் பெயிண்ட் பக்கெட். என்னோடய சைஸ், தொட்டியோட சைஸுமே ஸ்மால் சைஸ் தான். ஸோ அதுக்கு தேவையான உரம் தான் என்னால் போட முடியும். அதுவும் ஒரு செடி தான், நிறைய செடி கூட இல்லை, இதில் ஒரு செடிக்கு அவ்வளோதான் போதும். இதுவே 10 நாளைக்கு ஒரு தடவை போட்டால் சூப்பராக வளரும். ஏன்னா மழையும் அடிக்கடி நமக்கு பெய்யுது, இயற்கையாகவே மழை நல்லா பெய்யுது. அதனால் செடி நல்லா வளர்ந்துடும். மழை காலத்தில் தொட்டியில் வந்து விதையெல்லாம் முளைக்கும், நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ மழை தண்ணி தான் ஒரு காரணம். எப்போயோ விதை போட்டிருப்போம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, அந்த விதை எல்லாமே இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் விதை முளைச்சிருக்கு. அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், காட்டுறேன் இந்த வீடியோலையே. இப்போ வந்து மேரிகோல்டில் எதெல்லாம் நமக்கு அந்த பூ உடஞ்சிருந்ததோ அதெல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பூ கூட இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது மேரிகோல்டு. நான் செடி வாங்கும் போதே என்ன பண்ணேன், ஒரு பக்கமாக ஓரமாக கட் பண்ணி அதுவும் நான் கட்டிங்ஸ் போட்டேன். சாமந்தி எப்படி போட்டேன் அதே மாதிரி தான் நுனி பகுதி எடுத்து போட்டேன். ஸோ இது நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் வந்துருச்சு பாருங்கள். மேரிகோல்டு பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் விதை போட்டு வளர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். பட் மழை காலத்தில் கட்டிங்ஸ் வைங்க, 15 நாளில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள், வேர்லாம் எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ இது வந்து விதை போட்டது இன்னும் சின்னதாக தான் இருக்குது, விதையிலேருந்து வந்ததே 2 வாரத்தில். பட் இது எவ்வளோ பெருசாக வேர் விட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் மழை காலத்தில் கட்டிங்ஸ் போடணும், வெயில் காலத்தில் விதை போடணும். இப்போ இந்த செடியை வந்து நான் பெரிய செடி இருக்கு இல்லையா, அது கூட இப்போ வந்து ஒரு ஓரமாக நட்டி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா இது வந்து இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இந்த செடியை, இந்த மேரிகோல்டு. ஸோ சின்னதாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது வேர் சீக்கிரமாக விட வாய்ப்பு இருக்கும். இப்போ இது நல்ல பெரிய கிளை, முத்தின கிளை எடுத்தோன்னா வேர் வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும்.
இப்படி இந்த மாதிரி நுனி பகுதி எடுத்து வைக்கும்போது எந்த செடியுமே சீக்கிரமாக நமக்கு வேர் விட்டுரும். கனகாம்பரம், அதுக்கப்புறம் சாமந்தி, அதுக்கப்புறம் மேரிகோல்டு, இதெல்லாமே நுனி பகுதி நம்ம வச்சோம் அப்படின்னா 15 நாளில் சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும். பெரிய மேரிகோல்டு கூட தான் நான் வந்து நட்டி வைக்க போகிறேன். ஸோ மண்புழு உரம் அந்த சைடு போட்டாச்சு, இந்த சைடு செடி வைக்க போகிறேன். ஸோ டெம்பரவரியாக இதில் வைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேறு இதில் மாற்றிடுவேன் நான். ஸோ இப்போ வந்து மேரிகோல்டு அழகாக ரீபார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து இன்னும் 2 கட்டிங்ஸ் இருக்குது. ரோஸ் கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் கனகாம்பரம் கட்டிங்ஸ். ஸோ இந்த கட்டிங்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது சாமந்தி கட்டிங்ஸ். இது இன்னும் புதுசாக தளிர் வரல. அது தளிர் வந்தால் தான் வேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பட் இன்னும் புதுசாக எந்த தளிரும் வரல. அந்த பூ தான் விரிகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் விரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளில் விரியும் ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம கட்டிங்ஸ் வச்சோம் இல்லையா, சாமந்தி பாருங்கள், செடி வந்து எப்படி வச்சனோ அதே மாதிரியே சூப்பராக இருக்குது. அப்படியே வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் செடி வந்து சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வச்சுட்டு மறுநாளே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதே மாதிரி மயில் மாணிக்கமும் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு 4 செடி அப்படியே கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சேஞ்சிங் ரோஸ். ஃபஸ்ட்டு எல்லோ கலராக பூக்கும், அப்புறம் ஆரஞ்சு கலராக அப்படியே மாறிடுது. 2 கலரில் மாறும் இது. அப்புறம் நீங்கள் பார்க்குறது தூதுவளை. இதுவும் அப்படி தான். விதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டேன், ஒரு 2 மாதம் முன்னாடி போட்டேன். அந்த டைம் எனக்கு இது வந்து தளிர் வரல, பட் இப்போ வந்து தளிர்த்து வந்துருச்சு. மழை பெஞ்ச உடனே அது தூதுவளை நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 செடி இருக்குது அதில். மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது தான் நம்ம மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூக்கள் வைக்கும்போது இந்த மல்லிப்பூ, குண்டு மல்லி வைங்க. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பூ பூத்தாவே அவ்வளோ வாசனை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.